என்ன இருந்தாலும் இந்த ஆர்டரில் இவ்வளோ பெரிய தப்பு நான் பண்ணியிருக்க கூடாதுங்க. இவங்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமர். இவங்க எப்போ சாக்லேட் ஆர்டர் பண்ணாலும் துபாய் கொனஃபா சாக்லேட் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுவாங்க. அதோட ரிவ்யூஸும் ரொம்ப சூப்பராக கொடுப்பாங்கங்க. பிகாஸ் நம்ம பிஸ்தா பேஸ்டில் கலர் எதுவுமே ஆட் பண்ணாமல் அந்த வெர்மிசிலி மாதிரி இருக்க கட்டஃபி கூட ஹோம்மேடாக தாங்க பண்ணுவோம். பட் திஸ் டைம் ஸ்டோர் பாட் கட்டஃபி யூஸ் பண்ணிட்டோங்க. அது கஸ்டமருக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்க. உங்களோட ஹோம்மேட் கட்டஃபி மாதிரி இல்லைக்கான்னு சொல்லிட்டாங்க. பட் ஆஸ் யூஷுவல் உங்களோட மற்ற சாக்லேட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு ரொம்ப முக்கியங்க. அதனால நாங்கள் அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோங்க. ஆனால் கஸ்டமர் அக்செப்டே பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸ்மால் மிஸ்டேக்லாம் ரீஃபண்ட் பண்ணாதீங்கக்கான்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட லவ்வில் நான் ரொம்ப மெல்ட் ஆகிட்டேங்க. இனி ஆஸ் யூஷுவல் எல்லா ஆர்டர்ஸ்க்குமே கட்டஃபியும் ஹோம்மேடாகவே பண்ணிவிடுவோங்க. அவங்க கேட்ட எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸுமே சேஃபாக பேக் லவ் அண்ட் ஹாப்பினஸோடு பண்ணி ஆந்திர பிரதேஷ்க்கு சென்ட் பண்ணியாச்சுங்க.